நோக்கியா ஃபோன் டிவைசஸ் வாங்கின ஹெச்எம்டி நிறுவனம் ஒரு பாயிண்டில் அவங்க ஹெச்எம்டி பிராண்ட்லேயே ஃபோன் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபீச்சர் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்தியாவில் இந்த HMD Vibe 2 5G வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் என்ட்ரி லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. மே 26ஆம் தேதியிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து சேலுக்கு வருது. இப்போ இந்த ஃபோனை பற்றி முழுமையாக போகும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ பாக்ஸில் வந்து இந்த ஃபோன் வந்து 3 கலரில் வருதுன்னு போட்டிருக்காங்க. காஸ்மிக் லாவெண்டர், நார்டிக் ப்ளூ, பீச் கலர்னு 3 ஆப்ஷனில் இது வருது. இப்போ ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். எங்கிட்ட இருக்குது லாவெண்டர் கலரில் வரக்கூடிய இந்த ஃபோன். பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு நல்லா இருக்குன்னு பார்த்துலாமா. சாஃப்ட் கிளியர் பேக் கேஸ் இருக்குது. 18 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் சிம் எஜெக்டர் பின் வந்து பாக்ஸில் தந்திருக்காங்க. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8.6 mm திக்னஸ் ஓடி வருது. பார்க்க வந்து நல்லா இருக்குது டிசைன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன், கேமரா மாடியில் வந்து நல்லா இருக்குது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு கலரில் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து டிசைன் இந்த செக்மெண்ட்டுக்கு, இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல ஃபோன்களில் இல்லாத ஆடியோ ஜாக் இருக்குது. 3 ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸோ 2 5G சிம் போடலாம். கூடவே வந்து ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. ப்ளூடூத் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. சர்வம் ஏ ஆப் வந்து ப்ரீ லோட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.75 inch டிஸ்பிளே, வாட்டர் ட்ராப் நாச் ஓடி வருது. HD+ ரெசல்யூஷன் தான் தந்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. 500 nits பிரைட்னஸ் ஓடி தான் வருது. ஒரு டீசனான ஒரு டிஸ்பிளே, அவ்வளோதான். இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வீடியோலாம் பார்க்குறதுக்கு ஒரு டீசனான நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து யூனிசாக் T8200 சிப் செட்டில் இது வந்து பவர் ஆகுது. இது வந்து 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ், 4GB 128GB, 6GB 128GBன்னு 3 வேரியண்ட்டை வந்து கொண்டு வராங்க. இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா 6nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் இது. இந்த சிப்செட் எதுக்கு கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6100, ஸ்னாப்ட்ராகன் 695 அதுக்கு கம்பேரபிளான ஒரு சிப்செட் இது. கேம்ஸ் விளையாடலாம்னு கேட்டிங்கன்னா லோ மற்றும் மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடலாம். இது வந்து கேமிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, கேஷுவல் லைட் கேமர்ஸுக்கு வந்து ஒரு ஃபோன் இது. ஸோ நீங்கள் வந்து கேஷுவல் கேம்ஸ்லாம் வந்து நல்லாவே விளையாடும். பட் பெரிய ஹெவி கேமுக்கெலாம் வந்து இது வந்து எந்த ஒரு இது கிடையாது. பட் டெய்லி யூசேஜுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, யூடியூப் பார்க்குறதுக்கு, வாட்ஸ்அப், UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து இது வந்து ஸ்மூத்தாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர் இது. ஹெவி கேமிங்கை வந்து வந்துட்டு ஒரு கேஷுவல் கேம்ஸ் மற்றும் இந்த மாதிரி நடைமுறைக்கு யூஸ் பண்ணக்கூடிய டாஸ்க்கு இது உகந்ததாக இருக்கும். கேமரான்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP கேமரா தந்திருக்காங்க. 1080p நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன். ரொம்ப பெருசாக இந்த கேமரா அவுட்புட்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து இது எடுக்க ஹேண்டில் பண்ணுது. பேட்டரி 6000 mAh பேட்டரியோடு வருது. 18 வாட்ஸ் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணிக்கு ஆகும். 2.25 மணிக்கு கிட்ட அது ஆகும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டீசெண்டான நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் ஆண்ட்ராய்டு 16 வந்து தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து அதெல்லாம் போட்டு ஃபோனை வந்து லேக் பண்ண முடியாமல் இல்லாமல் ஒரு க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு செட்டப்போடு இது வருது. ஸோ இதான் வந்து HMD Vibe 2 5G. இதோட விலை வந்து ஒரு 11,000 12,000 ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் கீழே வந்து நான் லிங்க் போடுறேன். அதில் பாருங்கள் இதோட லேட்டஸ்ட் விலை என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட் கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, அப்புறம் ரெகுலர் டெய்லி யூசேஜஸ்க்கு, அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் இது. ஸோ HMD Vibe 2 5G இந்த ஃபோனை பற்றியும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனல் சர்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடித்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் விஸ்வராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் motivating.